பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. ஜென்ரலா அனுபவம்னு சொல்லியாச்சுன்னா அது வேற வேற அர்த்தம் வந்துடும். நம்ம எல்லாருக்கும் பகவானை தெரியுமா? ஆனா உண்மையாவே பகவானை தெரியுமா? அறிய முடியாத பொருள். பகவானை தெரிஞ்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னா, என்னை விட உயர்ந்தவன் உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது. ஆனா பகவானை பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஒரு தடவை டைரக்டர் சுப்பிரமணியத்தினுடைய சன் ரமணன் கே ரமணன் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லி போனா காத்து வச்சு ரமணரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னாரு. ஏன்னா கடன்னு கண்ணீர் கொட்டிடுச்சு. என்னடா இவரு ரஜினிகாந்த் கமலஹாசனை கேட்குற மாதிரி என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. பகவான் யாரு சொல்ல முடியும்? ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆனா அவரை பத்தி பேசுறதும், அவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவரை விட அதிகமா தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தன் மேல நிக்கிறான், கீழே அங்க அவர் இருக்காரு, இங்க இது இருக்கு, அங்க அது இருக்கு, இங்க இருக்குன்னா அதுக்கு மேல இருந்துல அவன் சொல்லணும். இப்ப பகவான் இப்படி, புத்தர் இப்படி, இயேசு இப்படி, இல்ல வேற ஞானிகள் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு மேல இருக்கணும் அவனுக்கு அறிவு. அவன் தெரிஞ்சிருக்கணும். தெரியுமா நமக்கு பகவான்? தெரியாது. அந்த தெரியாதது ஒண்ணுனால. ஆனா பகவானுக்கு நம்மள தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாரும் இங்க கூடியிருக்கோம். எனக்கு எவ்வளவு மியூசிக் தெரியும்ங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா மியூசிக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அது போல பகவானை பத்தி பேசுறதுக்குங்கிறதுக்கு யோகியதை உடையவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்பது என்னுடைய கொஸ்டின், என்னுடைய அபிப்பிராயம். நான் தப்பா இருக்கலாம், பேசுறோம் மற்றவங்களுக்கு இவர் பெருசா யாருக்கும் யோகியதை இல்லைன்னு சொல்லி பகவானை பேசுறதுக்கு அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு எதையாவது எழுதலாம், எதையாவது டிவியில பேசலாம். ஆனா உண்மையாவே யோகியதை இருக்குது என்ன பொறுத்தளவுல யாருக்கும் யோகியதை இல்லை. அது என்ன 16 வயசை நம்ம கடந்து வந்திருக்கோம். 16 வயசுல நம்ம என்ன பண்ணோம்னு நமக்கு தெரியாதா? 16 வயசுல தவத்துல உட்காந்து கரையான் அரிக்க, உடம்புல கரையான் அரிக்க. இப்போ ஒரு தவத்தில் இருக்கிறவங்க கரையான் அரிக்க பொறுத்து கொண்டார் அப்படின்னு ஜென்ரலா தவத்தில் இருந்ததுனால அதெல்லாம் கண்டுக்கல அப்படின்னு சொன்னா எப்படின்னா, கரையான் அடிக்குது, வலி தெரியுது, இப்ப நம்ம தவத்தில் இருக்கோம், கண்டுக்கிட அப்படியே பொறுத்துக்கிட்டு இருந்தார் அவர். உடம்பு இல்லை பகவானுக்கு. பகவான் உடம்புலேயே வாழலை. உடம்பெல்லாம் நமக்கு வெறும் காட்சியா நம்ம காட்டி உடம்புலேயே இல்லை. பகவான் உடம்புலேயே வாழலை. அவர் என்னைக்கே மரணானுபவம் அவருக்கு ஏற்பட்டதோ அன்னைக்கே உடம்பு போயிடுச்சு. அண்ணாமலை சாமி கேட்கிறாரு, பகவானே உங்களுக்கு காம உணர்வே வந்தது இல்லையான்னு. ஏண்டா எனக்கு தேகமே அப்பயே போயிடுச்சு, அப்புறம் எப்படிடா காமம்? இதெல்லாம் எப்படிடா மற்ற சமாச்சாரங்கள்லாம் ஒன்றும் வராதுடா. நான் இங்கே உங்ககிட்ட பேசுறதுக்காக வரும்பொழுது என்ன பேசுறதுன்னு தெரியல. அதுக்காக நான் அப்பப்போ எழுதி வச்சிருந்த விஷயங்களை குறிச்சு வைக்க ஆரம்பிச்சேன். அதையே நான் இந்த புக்கா வெளியிட்டோம், ரமணாசிரமத்திலிருந்தே வெளியிட்டு இருக்காங்க. அதையே நான் உங்களுக்கு படிச்சாலே பகவானை பத்தி பேசாம பேசினதாகும். ஏன்னா பகவானை பத்தி பேசுறதுக்கு தான் யோகியதை இருக்கிறவங்க யாரும் இல்லைன்னு நான் தான் சொன்னேன். எனக்கு மட்டும் அந்த யோகியதை இருக்கா என்ன? எனக்கும் இல்லை. அதனாலேயே பேசுறேன் நான். அத ஒரு மனுஷன் ஒரு தடவை பகவான் கிட்ட
அழுது புலம்பி கீழே விழுந்து அழுது புரட்டி, பகவானே என்ன மாதிரி பாவி இந்த உலகத்திலே யாரும் கிடையாது, எனக்கு பகவான் தான் எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும். உபதேசமா? இல்லை, தட்சிணை கொடு அப்படின்னு கேட்குறாரு. தட்சிணையா? என்ன என்கிட்ட ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? அப்போ தட்சிணை இல்லைன்னா உனக்கு உபதேசம் கிடையாது. இல்லை தட்சிணை கொடுக்கும். இல்லை, அப்புறம் அவர் ரொம்ப ட்ரை பண்ணி இப்போ நல்லா யோசிச்சு பார்த்து என்ன தட்சிணை கொடுக்குறதா, என்ன தட்சிணை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு, பகவானே நான் ஏதாவது புண்ணியம் செஞ்சுருந்தேன்னா அந்த புண்ணியத்தினுடைய பலனெல்லாம் உங்களுக்கு நான் குரு தட்சிணையாக கொடுக்குறேன்னா. அது போதாது, இன்னும் கொடு. இன்னும் வேற ஒன்றும் இல்லையே பகவானே கேட்டானே. இல்லை நீ பாவம் செஞ்சிருக்கியா? ஆமாம் பாவம் செஞ்சு, அதையும் கொடு, அந்த பலனையும் கொடு அப்படின்னு. பாவத்தின் பலனையும் புண்ணியத்தின் பலனையும் கேட்டு வாங்கிட்டு இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே இப்போ உங்கள்கிட்ட பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, இப்படியே இருப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. பாவமும் இல்லை என்கிட்ட கொடுத்துட்டே, இல்லை புண்ணிய பலனையும் கொடுத்துட்ட, ரெண்டுமே இல்லை உங்ககிட்ட. அதனால நீ எப்படியே போனா, அந்த ஆள் போனவர் தான் திரும்பியே பகவானை பார்க்கவே இல்லை. அவருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப நான் குறிச்சு வச்சத அந்த புத்தகத்தில் இருப்பதை நான் கொஞ்சம் இங்கே உங்களுக்கு வாசித்து காட்டலாம் என்று இருக்கிறேன். ஸ்ரீ பகவானை அறியாத காலத்தில் அவரின் அமுத மொழிகளை குஞ்சு சுவாமிகள், அண்ணாமலை சுவாமிகள், ராமசாமி பிள்ளை அவர்கள் வாயிலாக கேட்கும் பொழுது, அடடா, அடே அப்பா, பகவான் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று ஆச்சரியத்தோடு உடம்பெல்லாம் கூச்சரியும். பின்னாளில் பகவான் சரிதையையும் உபதேச மொழிகளையும் வாசிக்கும் போது பள்ளீர் என்று அறைவது போலும், மின்சார தாக்குதல் போல தூக்கி போடுவதும் அடிக்கடி நிகழும். எனக்கு அப்படி நிகழ்வுகளை என்னுள் ஏற்படுத்திய அந்த விஷயங்களை பகவானை அண்டி வந்தவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற உந்துதலில் தான் நான் குறித்து வைத்த பகுதிகளை தொகுத்து இடையிடையே என்னுடைய அபிப்பிராயங்களையும் எழுதி வந்ததே ஒரு நூலாக இப்பொழுது வெளிவருகிறது. இந்த நூல், இதை வாசிக்கும் போது எனக்குள் ஏற்பட்ட அந்த உணர்வு மற்றவர்களுக்கும் வருமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமாகவே இருக்கிறது. எல்லோரின் வேண்டுகோளையும் ஏற்று நிறைவேற்றும் பகவத் அருள் இவ்வெளியனின் ஆசையும் நிறைவேற்றி தரும் என்று நம்புகிறேன். பகவத் அருள் துணை நிற்க. ஒருவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், ஸ்ரீ பகவானை அறிந்த நொடியில் அவனுக்கு மிக முக்கியமாக தெரிந்ததெல்லாம் அதன் முக்கியத்துவத்தை இழந்துவிடும். இது நான் தனியா எழுதி வச்சது. ஸ்ரீ பகவான் தனியாக என்ன உபதேசம் செய்தார் என்று கேட்காதே. அவர் இப்பூமியில் வாழ்ந்ததே மிகப்பெரிய உபதேசம். அவர் ஒரு உடல் எடுத்து வந்ததே மனித குலத்துக்கும் அனைத்து உலக உயிர்களுக்கும் ஒரு அருட்கொடை, வரப்பிரசாதம். ஸ்ரீ பகவானின் அடியார்கள் பகவானை அறிந்து அதன்பின் அவரிடம் செல்லவில்லை. ஸ்ரீ பகவானே தன்னை அவர்களுக்கு அறிவித்து அவர்களை தன்வசம் இழுத்துக் கொள்ளுகிறார். அவரை அவர்கள் தேடுவதற்கு முன்னாலேயே வழிநடத்தி சென்றிருக்கிறார் என்பதை அவர்கள் பின்னால் உணர்வார்கள். என்ன நான் மூகாம்பிகை பக்தனாக இருந்தேன், ரொம்ப தீவிரமான பக்தனாக இருந்தேன். என்னை கண்டு நான் அப்ப மியூசிக் டைரக்டர் மூகாம்பிகை சந்தித்த ஒரு 6 வாரத்தில், அதற்கு முன்னாலே நான் ஜி கே வெங்கடேஷ் அவர்களிடம் எத்தனையோ 200 படங்களுக்கு மேலாக வேலை செய்து உதவியாளனாக பணி புரிந்திருக்கிறேன். எங்கேயோ மைசூருக்கு கச்சேரிக்கு போற நேரத்தில் மூகாம்பிகை கோயிலுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்ட நேரத்தில் முதல் மூகாம்பிகை கோயில்ல முதல் அடி எடுத்து வைக்கிறேன். நெஞ்சில் ஒரு மின்னல் போல ஒரு தாக்குதல். நெஞ்சில்னா இதயத்தில், நெஞ்சில் இல்ல, இதயத்தில் மின்னல் போல ஒரு தாக்குதல் ஏற்பட்டது.
அதற்கு முன்னால் என்னுடைய வாழ்வு எப்படி போய் கொண்டிருந்தது என்றால், ஜி.கே. வெங்கடேஷிடம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணனோட வந்து இசை நிகழ்ச்சிகளில், அதாவது அவர் கம்யூனிஸ்ட் பிரச்சார பாடல்கள் பாடுகிறவர், அவரோட சேர்த்து அங்கே தான் நான் எனக்கு இசையே ஆரம்பமானது. அந்த அந்த கச்சேரிகளில் ஹார்மோனியம் வாசித்து 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 அதற்கு பின்னால் தான் இங்கே வந்து இசையை கற்றுக்கொள்ள வேண்டும், முறையைப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சென்னை வந்தேனே ஒழிய வேறு மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற எண்ணம் எல்லாம் அப்போ கிடையாது. இங்கே வந்து இசையை கற்றுக்கொண்டு அப்புறம் ஜி.கே. வெங்கடேஷிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கம்யூனிசம் மேடைகளில் பாடுற பொழுது அவங்க பகுத்தறிவு வாதங்களை ஒட்டியும் பேச மாட்டார்கள், வேற அதற்கு எதிர்ப்பாகவும் பேச மாட்டார்கள். அந்த அந்த மாதிரியான பிரச்சார பாடல்களில் பங்கு பெற்றதனால் அந்த தாக்கம் வந்து நிறைய இருந்தது. அது ஜி.கே. வெங்கடேஷ் வேலை பண்ணிட்டு இருந்தாலும் எப்படி நம்முடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்ததோ அது எப்படி சீக்கிரமா மறையாது. அந்த வடு வந்து மேலே போட்டு அழுத்திட்டு இருக்கோம். உள்ள மூகாம்பிகை கோயிலுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், நெஞ்சில் மின்னல் போல ஒரு தாக்குதல். சரி, கடவுள் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, இது என்னது, இது என்னது, உள்ள வந்து ஏதோ ஒன்று வருது, இது என்னது என்னது என்னதுன்னு சொல்லி இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. கோயிலை அப்படி சுற்றி வலம் வர்றேன், கோயிலை சுற்றி பிரதட்சிணமாக வந்து முடிகிறதுக்குள்ள மூகாம்பிகை வந்து நல்லா வந்து இதயத்தில் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் திரும்பி வந்தா அப்பொழுது என்னுடைய ஆசை வந்து என்ன இருந்ததுன்னா, ஜி.கே. வெங்கடேஷ் வேலை செய்யும் பொழுது நான் அப்போ தனியாக உட்காந்து ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் அது இதெல்லாம் எழுதிட்டு வச்சிருப்பேன். அந்த மாதிரி வெளிநாடுகளில் நடக்கிற மாதிரி ஒரு 75 பேர் ஆர்கெஸ்ட்ரா வச்சுட்டு ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராமாக பண்ணணும், பாட்டுக்கிட்ட எதுவுமே இல்லாமல் வெறும் மியூசிக்காக ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எல்லா நம்பரையும், சவுண்ட் ஆஃப் மியூசிக், மொசார்ட்னுடைய சிம்பனி, பீட்டில்ஸுடைய சாங்ஸு, இந்த மாதிரி ரொம்ப அப்போ பாப்புலராக இருந்த வெஸ்டர்ன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி, என்னுடைய ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாருக்கும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனித்தனியாக எழுதி வச்சு மியூசிஷியன்ஸ்கிட்ட போய் நான் வந்து கேட்குறேன், இப்போ ஆர்கெஸ்ட்ரா வேணுமே எனக்கு. அப்போ இருந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் நான் கிட்டார் எடுத்துட்டு போயிட்டு உட்காரும் பொழுது அப்படியே மியூசிஷியன்ஸ் வருவாங்க, அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்கும். அவ்வளவு பேர் உழவுங்க, அவ்வளவு திறமை மிகுந்தவர்கள். அடேடேப்பா, ஃபிலிப்ஸா, கிட்டாரா, ஐயோ ஒரு பிரமாதமாக இருக்குமே அப்படின்னு அவரை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. எல்லாம் வர்றாங்க, பார்க்குறாங்க. நான் கிட்டார் எடுத்துட்டு அன்னைக்கு தான் ரெக்கார்டிங் போனால் என்னை மேலும் கீழும் இப்படி பார்க்குறாங்க, எனக்கு கை காலெல்லாம் உதறுது. ஆனால் யாரை வந்து ஹீரோ அந்த நேரத்தில் வந்து கிட்டார் வாசிச்சா அவர் தான் ஹீரோ. விஸ்வநாதன் சாருக்கு வாசிக்கிறவர் அவர் தான், பிலிப். அவரு கூட வந்து என்னை ஜி.கே. வெங்கடேஷ் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்கில் ஒரே மைக்கில் 2 பேரையும் உட்காந்து வச்சுட்டாரு. எனக்குன்னா ஒரே ஒரு நடுக்கமாக இருக்கு. அவர் கேட்குறாரு, என்ன சாங் இது அப்படின்னு. ஏன்னா சாங் நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால சாங்கு சொல்லி ஆகணும். சாங்கு சொல்கிறப்ப நீ சாங்கு கார்டெல்லாம் மார்க் பண்ணியிருக்கியா? நான் போட்டிருக்கேன் நான். அதை சொல்லு, அதே வாசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வாசிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் மைக்கில் ஒரே மைக்கில் உட்காந்து வச்சு வாசிக்க வச்சார். அப்படி இருந்த நேரத்தில் நான் வந்து எல்லா மியூசிஷியன்ஸும் பார்த்தாலே பயந்து விட்டுருக்கக்கூடிய நான் என்னுடைய ஆர்கஸ்ட்ரேஷனை வாசிக்கிறதுக்கு பெஸ்ட் மியூசிஷியனை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் செலக்ட் பண்ணி தனித்தனியாக அப்ரோச் பண்ணுறேன். அந்த கேப் டைமில் எல்லாம் வந்து ஒரு குரூப்பை சேர்த்து வச்சுட்டு நான் எழுதின எக்ஸசைசஸ் எல்லாம் எப்படி சவுண்ட் ஆகுதுன்னு, வெறும் பேப்பரில் தானே இருக்குது, இது எப்படி சவுண்ட் ஆக போகிறது தெரியாதே அப்படின்னு சொல்லி 4 மியூசிஷியன்ஸை கூப்பிட்டு பிரேக் டைமில் ஒரு 1/2 மணி நேரம் கிடைக்கும் டீ பிரேக்கில் வந்து நரசிம்மன் நீங்கள் வாங்க இல்லை கொஞ்சம் வரைங்களான்னு சொல்லிட்டு ஒரு 8 பார் எழுதி வச்சு 1-2 கொடுத்து அவங்கள வாசிக்க வச்சு கேட்டு அதனுடைய கேட்டு இந்த மியூசிக் இதுக்கு சரிப்பட்டு வராது, ஃபிலிமுக்கு சரிப்பட்டு வராது, இது வந்து கிளாசிக்கல் தான், கிளாசிக்கல் மியூசிக் வெஸ்டர்ன் கிளாசிக்கலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வந்து இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணி ஒரு 75 பேரை வந்து நான் தயார் பண்ணிட்டேன். 75 பேரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தம் ஆங்கிலோ இண்டியன்ஸு. அவங்க நான் என்ன கண்டிஷன் போடுறேன், சார் பணம் கிடையாது,
கன்வென்ஸு கன்வென்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. நீங்கள் ரிஹர்சலுக்கு வரணும். ஞாயிற்றுக்கிழமை தான் ரிஹர்சல், ஏன்னா உங்களுக்கு மற்ற நாள்லையெல்லாம் ரெக்கார்டிங் இருக்கும். எனக்கு 7 மணிக்கு வரணும். விஸ்வநாதன் சார் ரெக்கார்டிங்கே நீங்கள் வந்து 10 மணிக்கு தான் வருவீங்க. அப்படி இருந்தவங்க, அப்படிப்பட்ட மியூசிஷியன்ஸு, அவங்கள யாரும் கேர் பண்ண மாட்டாங்க, கேள்வி கேட்கவும் முடியாது. நீங்கள் 10 மணிக்கு வருவீங்க, ஆனால் எனக்கு 7 மணிக்கு வந்தாகணும். வர முடியும்னா ஒத்துக்குங்க, இல்லைன்னா வேணாம்னு சொல்லுங்க, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை 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 நான் வரோம், நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு மூகாம்பிகை அம்மா என்னை ஆக்குப்பை பண்ணதுக்கு அப்புறமா திரும்பி வந்து ரிஹர்சல், ஃபர்ஸ்ட் ரிஹர்சல், உடனே வந்த ஞாயிற்றுக்கிழமையில ஃபர்ஸ்ட் ரிஹர்சல். இவ்வளவு நோட் புக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக காப்பி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாருக்கும் ஸ்டாண்டில் மியூசிக் போட்டு ஒரு கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணி தூக்கி வச்சு நோட்ஸ் எல்லாம் ஃப்ரண்டில் ஸ்டாண்டில் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு, ரெடி சார் பார்க்கலாமா? கரெக்டாக எல்லாரும் 7 மணிக்கு வந்துட்டாங்க. சர்ச்சுக்கு போகணும், சர்வீஸ் இருக்கு, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கேன். அப்படியே வந்துட்டாங்க. வந்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு விஸ்வநாத் சார் ரெக்கார்டிங்க்கு 10:30 மணிக்கு தானே வருவான் அவன், இந்த ஆளு இப்படி வந்துட்டானே 7 மணிக்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு வாங்க 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 ரொம்ப சந்தோஷமா கொண்டு வந்து எல்லாத்தையும் உட்காத்தி வச்சு 1 2 3 4 ஃபர்ஸ்ட் நோட்டு வாய்ச்சாங்களோ இல்லையோ, அவங்கள விருத்து பார்க்குறாங்க, பக்கத்தில் இருக்கிற அப்படி பார்க்குறாங்க, வாட் இஸ் திஸ் மேன், வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடையே அந்த மியூசிக் எல்லாம் வாசிக்கிறாங்க. வாசிச்சுட்டு அப்புறம் அடுத்த மியூசிக் பார்க்கலாமான்னு சொன்னா, ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க. இன்னொரு தடவை பார்க்கலாமே, சரி இன்னொரு தடவை பார்க்கலாம். அடுத்த நாள் போய் ரெக்கார்டிங்கில் போய் வாசிச்சாங்கன்னா இதை விட்டுட்டாங்க, அங்கே வாசிக்கிற சாங்கை விட்டுட்டு அங்கங்கே உட்காந்து நின்றுட்டு பேசுகிறாங்க. ராஜா has done what music we are playing here, go and listen to ராஜா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு அற்புதங்களை வந்து மூகாம்பிகை நடத்தினா, நான் மூகாம்பிகை பக்தனா இருந்தேன். 6 ரிஹர்சல் நடத்தின, 6க்கு மேல 10 ரிஹர்சல் நடத்தினா நான் கச்சேரி பண்ணியிருக்கலாம், நடத்த விடலை. 6 ரிஹர்சல் பண்ண உடனே அன்னக்கிளி படம் வந்துருச்சு. படத்துக்கு மியூசிக் போட இந்த பக்கம் வந்தாச்சு, நான் ஒதுங்கிட்டேன். அந்த நடக்கலை. அங்கே இப்போ அப்புறம் வந்து மூகாம்பிகை பக்தனா வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு. அம்மா தாயே, உன்னை தொழ நீ தந்த ஒரு பிறப்பு, தன்னை தொழுது தான் கிடப்பது, நான் என்னையே தொழுதுட்டு கிடக்கிறேன். உன்னை தொழுறதுக்காக தானே இந்த பிறப்பை நீ எனக்கு கொடுத்த அப்படின்னு எல்லாம் எழுதியிருக்கேன். இப்போ 3 குழந்தைகள் 3 உசுரர்களை வேற இந்த உலகத்தில் எடுத்து விட்டேன். ஒன்று பூஜை பண்றதுக்காகவே எனக்கு இன்னொரு ஜென்மம் கொடுன்னு சொல்லி மூகாம்பிகிட்ட வேண்டிக்கிட்டு இருந்த காலம் அது. அந்த ஒரு 6 வருஷம் வந்து ஃபுல்லா பக்தியில் என்னை கண்டாலே வந்து எல்லாரும் இண்டஸ்ட்ரியில வந்து பயப்படுவாங்க, பயப்படுவாங்க. அது எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்ல, நான் வந்து ஒன்றும் யாரையும் வந்து எதுவுமே சொல்றது இல்லை. அவங்களா வருவாங்க, பேசாம இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரெக்கார்டிங்லாம் கச்சா முச்சான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் ஜோக் எடுத்துப்பான், ஒருத்தன் சிரிச்சிட்டு இருப்பான், இன்னொருத்தன் வந்து அந்த படம் பார்த்தியா, இது பார்த்தியா என்னென்னமோ பேசிட்டு இருப்பாங்க. வாங்க ரிஹர்சலுக்கு வாங்கன்னா கூட்டம் ஒருத்தர் வரமாட்டாங்க, ரொம்ப நேரம் ஆகும். அது வந்து செட் ஆகுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் அந்த மூமெண்ட், நான் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டு எல்லாரும் உட்காந்து அதே மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நான் என்டர் பண்ணேன்னா கப் சிப்புன்னு சைலண்ட் ஆகும். நான் ஒன்றும் சொல்லலை, சைலன்ஸ் சொல்லலாம், ஒன்றுமே சொல்லலை. அது ஆட்டோமேட்டிக்காக அது தெய்வத்தினுடைய அருள்னு தான் சொல்லணும், வேற ஒன்றுமே இல்லை. அது அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பூஜையெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. அம்மா வந்து 3 குழந்தைகளே வேற நான் அந்த உலகத்தில் இழுத்து விட்டேன், அவங்க என்ன பாடுபட போகுதோ, இந்த மாதிரி ஒன்றை தொழுறதுக்காக நீ எனக்கு ஒரு பிறப்பை தந்தாகணுன்ற போது போயிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஆன்மீக அன்பர்களோட கொஞ்சம் கொஞ்சம் டச்சில் வர்றப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்க, குரு இல்லாத இது வந்து சித்திக்காது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ குரு வேணுமென்னு சொல்லிட்டு கரெக்டாக 1980 போகிறேன். அம்மாட்ட போய் முதல் தடவையாக எனக்கு ஒன்று வேணும்னு கேட்டது வந்து அதுதான், அம்மா எனக்கு ஒரு ஞான குரு வேணும். வீட்டுக்கு வர்றேன், ஒரு சின்ன புக்கு கையில் கிடைக்குது. அது இந்த ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வித் பகவான். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்
ஒரு சிஷ்யர் சீடர்கள் கேட்ட, அன்பர்கள் கேட்ட கேள்வி பகவானுடைய பதில். அதுல முதல் கேள்வி, மனிதன் தன் அறிவால் அடைந்து அனுபவிக்கத்தக்க உயர் நலன் யாதுன்னு. இந்த கேள்வியை படிக்கிற இந்த ஸ்பேஸ் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா, மனிதன் தன் அறிவால் அடைந்து அனுபவிக்கத்தக்க உயர் நலன் யாது, உயர்ந்த இன்பம் எது அப்படிங்கிறது கேள்வி. இந்த கேள்வியை படிக்கிற நேரத்துல எனக்கு எப்படி விளங்குதுன்னா, அதே ஸ்பேஸ் ஆஃப் டைம்ல, டேய் உனக்கு கண்ணு இருக்கு, கண்ணு பார்க்கறதுக்கு அழகான காட்சிகள் இருக்கு, காது இருக்கு, கேட்கறதுக்கு எத்தனையோ இன்பமான மியூசிக் இருக்கு, உடல் இருக்கு, இந்த உலக சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு, நாக்கு இருக்கு, வாய் இருக்கு, மூக்கு இருக்கு, சுவாசிக்கிறதுக்கு உனக்கு நிறைய நறுமணங்கள், மலர்களுடைய மனங்களும் அதுவும் இதுவும் இருக்கு, நாக்கு சுவைக்கிறதுக்கு எத்தனையோ உணவு வகைகள் இருக்கு, சுவையான இருக்கு. ஆனா உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கே, அதனால அடையத்தக்க இன்பம் எதுன்னு இல்லை இந்த கேள்வி கேட்குது அப்படின்னு சொல்லி, அந்த கேள்வியை படிக்கிற நேரத்திலே இவ்வளவு அர்த்தம், இவ்வளவு விளக்குனா இவ்வளவு வர்ற மாதிரியான அர்த்தம் எனக்கு புரியுது. இந்த மனிதன் தன்னை அறிவால் அடைந்து அனுபவிக்கத்தக்க உயர்ந்த இன்பம் எது, அப்படி அவ்வளவுதானே. இதை படிச்சா எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டிய, இவ்வளவு நேரம் எடுத்துட்டு விளக்கம் கொடுக்க வேண்டிய அர்த்தம் எனக்கு புரியுது. புரிஞ்ச அடுத்த பதில் உடனே ஆத்ம ஞானமே, சிம்பிளா. அது அடையத்தக்கதல்ல. புதிதாக எப்போதாவது நீ அடைவதாக இருந்தால் அதை எப்போதாவது நீ இழக்க வேண்டியது வரும். அதனால் ஆத்ம ஞானம் இங்கேயே இப்பொழுதே இருக்கிறது அப்படின்னாரு. பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது. இங்க இருக்கா, இப்ப இருக்கா, ஆத்ம ஞானம் இருக்கான்னு என்னை பிடிச்சிருந்த அத்தனையும் விலகிருச்சு. அடுத்த கேள்வி என்னுடைய கேள்விதான். கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் என்னுடைய கேள்விகள். அப்படியானால் ஒரு கிரகஸ்தன் ஆத்ம ஞானம் அடைய முடியுமா? உன்னை ஏன் கிரகஸ்தன் என்று எண்ணிக்கொள்கிறாய்? நீ வீட்டை திறந்து காற்றுக்கு போனாலும் காட்டில் உன் மறந்து வீட்டைத்தான் நினைத்து கொண்டிருக்கும். அதை விட காட்டிலிருந்து வீட்டை நினைத்து கொண்டிருப்பதை விட வீட்டிலிருந்து இறைவனை நினைக்கலாமே அப்படின்னாரு. 2வது அறம் இந்த பக்கம், அந்த கணத்துல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கதையை முடிச்சிட்டாங்க. அப்படி பதில் சொல்லி அப்படித்தான் பகவான் என்னை இழுத்தாரே தவிர நான் பகவானை தேடி ஒரு காலம் போனதில்லை. அப்படியே ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இப்படித்தான் நடந்திருக்குமே தவிர, புலி வாயில் பட்ட இறை எப்படி தப்பாதோ அதே போல் குருவின் அருட்பார்வையில் பட்டவர்கள் ஒருபோதும் கைவிடப்படாருன்னு பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால பகவான் என்னை இழுத்தாரே தவிர நான் பகவானை தேடி சரணடையவில்லை. பகவான் என்ன சரணடைய வச்சுட்டாரு, அது வேற விஷயம். அதுதான் உண்மை. இறையா புலிவாயில போகுது, புலிதானே இறைய பிடிக்குது. அதனால பகவான் புலி, அவர் இறைய பிடிச்சிட்டோம். நம்மெல்லாம் பகவானுக்கு இறைகள் போலதான் எல்லாம். இங்க கூடியிருக்கீங்கன்னா பகவானுடைய இந்த பேரை கேட்கறதுக்கே புண்ணியம் பண்ணிருக்கேன் இல்லையா? பகவான் என்று சொல்வதற்கே எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆனா நம்ம பாவம் பண்ணியிருக்கோம். பாவம் பண்ணதுனால இந்த புண்ணியத்தை நாம் அடைய வேண்டியது இருக்கிறது. பாவம் பண்ணாதவனுக்கு எதுக்கு புண்ணியம் என்ன செய்யும்? பாவம் பண்ணலன்னு வச்சுக்க, புண்ணியம் வருமா? புண்ணியத்தை தேடுவானா அவன்? புண்ணியத்தை தேடுவதனாலதான் பகவானை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், இன்னமும் தேடுகிறோம். தேட 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 காண கிடைக்காத பெருமான் என்று நான் பாடினேன். காண கிடைக்காத பெருமான் பகவான் இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு அப்படின்னு உலகமெல்லாம் சொல்றாங்க, ஊரெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு அதிசயம், ஒரே ஒரு அற்புதம் இந்த உலகிலே பகவான் தான். அதுதான். புத்தகத்தை படிக்க வந்தவன் சொந்த என்னென்னமோ பேசிட்டேன். தவறா இருந்தா தவறு இல்லை, பகவானை பத்தி பேசுறதுல என்ன தவறு? நன்றி, வணக்கம்.